வணக்கங்க. என் தம்பி வீட்ல இருந்தான்னா, எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் டைம் வந்து நல்லாவே கிடைக்கும்னு சொல்லலாம். அவர் வந்து கொஞ்ச நேரம் குட்டிய எடுத்துக்குவாரு, விளையாடுவாரு. அதனால எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். இந்த பேபிய வளர்க்குறதுலயே இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு ட்ரிக்கியான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நெயில் கட் பண்ணுறதுன்னு தான் சொல்லுவேன் நானு. ஃபர்ஸ்ட் அவருக்கு பேபி நெயில் கட்டரில் கட் பண்ணும்போதே நான் வந்து புண்ணு பண்ணி விட்டேன். எனக்கு ரொம்பவே கஷ்டமா போச்சு அவர் அழுகுறத பார்த்து. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சிசரை கண்டுபிடிச்சேன். இது பார்த்தீங்கன்னா, லவ்லாக் பிராண்டில் நெயில் ட்ரிம்மிங் செட்டில் வர ஒரு சிசருங்க. இது இருக்கனால இப்போ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஹெட் வாஷ் பண்ணுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபீட் பண்ணி பேபிய தூங்க வச்சுட்டு, இத வச்சு கட் பண்ணி விட்டுருவேன். இதில நல்லா ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுது இப்போ. அதுவும் இல்லாம பேபீஸ்க்கு கண்டிப்பா 3 டேஸ் ஒன்ஸ் ஆர் 4 டேஸ் ஒன்ஸ் கண்டிப்பா நெயில் கட் பண்ணுங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து சீக்கிரமா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். சப்போஸ் அப்படி நம்ம கட் பண்ணலன்னா, அவங்க வந்து மூஞ்சில இது பண்ணும்போதோ, அவங்களே அவங்கள கீறிப்பாங்க. இங்க பாருங்க எப்படி கீறி வச்சிருக்காருன்னு.